அமேசான்லேருந்து இந்த க்யூட் லஞ்ச் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பயங்கர பர்ஃபெக்டாக டெலிவரி ஆகிடுச்சு. பட் எனக்கு இதில் ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை. இந்த குட்டி பாக்ஸ் தான். இது பார்க்க பயங்கர அழகாக க்யூட்டாக பேராக அழகாக இருக்குல்ல. பட் வந்து நான் சமைக்கிறத ஃபுல்லாக வைக்க முடியல இதில் ஒன்று. இன்னொன்று இந்த ஆம்லேட் வத்தல்லாம் பண்ணால் நான் ஆல்டர்னேட்டிவாக வேறு பாக்ஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஃபிட் ஆக மாட்டேங்குது. இது வந்து டிஃபன் பாக்ஸோட மிஸ்டேக் கிடையாது, ஏன் மிஸ்டேக் தான். பர்ஃபெக்டாக ஒரு 3 கண்டெய்னரில் ஃபேன்சி லஞ்ச் பாக்ஸ் நான் பார்த்தேன் சேம் ப்ரைஸ்லேயே. பட் அதை விட இது க்யூட்டாக இருக்கே, அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இந்த ஃபிட்டின் சொசைட்டியில் பீயிங் கம்ஃபர்டபுள் இழந்த கதை தான், வேறு எதுவுமே கிடையாது. பட் எனிவேஸ் இந்த வருஷத்துக்கு இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். பிடிச்சி தான் வாங்கினேன், அதனால் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன், மாற்ற போகிறது கிடையாது. ஸோ அதில் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவனியில் கஞ்சும் அப்புறம் ஏபிசி மால்ட் இருந்தது, அதில் பால் போட்டு குடிச்சிட்டேன். எப்பயும் இந்த அளவு ஹெல்த்தியாக இறங்க மாட்டேன். இந்த தடவை என்னென்னா முந்தின நாள் நைட்டு தான் பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்டேன். ஸோ ஒரு நாள் ஹெவியாக சாப்பிட்டா இன்னொரு நாள் வந்து லைட்டாக சாப்பிடணும்னு இப்போலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகிடுது, ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. முன்னெல்லாம் இது இருந்ததில்லை, வயசு இருந்த வரையும் தாங்கிச்சு போகிறேன். இப்போ வயசாகுதாட்டுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் வரதை பார்த்தா பயமாக இருக்குது. அதனால் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இறங்கிடுறேன். ஸோ அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஃப்ரைடே ஷூட் பண்ண வ்ளாகுங்கிறனால எனக்கு ஃப்ரைடே ஆஃப் டேலேயே காலேஜ் முடிஞ்சிச்சு. ப்ளஸ் சாட்டர்டே சண்டே லீவ் வேறையா. செம்ம ஹாப்பியாக ஆகிடுச்சு, ஒரே குஷி. வீட்டுக்கு வந்து ஷூ சாக்ஸ்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரே ஆட்டம். பத்மினி குஷி ஆகிட்டா. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூ சப்ஸ்கிரைப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.